இன்னைக்கு நம்ம வீட்ல சண்டே ஸ்பெஷல் கம்ஃபர்ட்டான ஒரு கோம்போ மீல் தான். தோசை முருங்கை கீரை சாம்பார், கருப்புல சிக்கன் அண்ட் உடாங் சில்லி படி சந்தான். சண்டே அதுவுமா இந்த மாதிரி சமையல சமைச்சு சாப்பிட்டு வீட்லயே ரெஸ்ட் எடுக்கிறோட சுகமே வேறதாங்க. இன்னைக்கு நான் தோசை முருங்கை சாம்பாரோட ரெசிபி தான் உங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த சமையலுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கேப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. என்னோட வேலையை ரொம்ப சீக்கிரமாவே முடிக்கிறதுக்கு பருப்பை பிரஷர் குக்கர்ல வேக வச்சிருக்கேன். பிரஷர் குக்கர் இல்லைனாக்கா நீங்க எப்போதும் போல பானையிலேயே பருப்பை வேக வச்சுக்கலாம். பருப்பு கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, சின்ன சீரகம், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாட்ல எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு தாளிப்பை சேர்த்து நல்லா பொரிஞ்சோனிய நெத்திலியை சேர்த்துக்கலாம். நெத்திலி ஆப்ஷனல் தான். அடுத்து பட்டை மிளகாய், கருப்புல ஒன்னும் பாதியமா இடிச்சு வச்ச பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை வதக்கிட்டு இப்போ வேக வச்சிருந்த பருப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு இப்போ வர மிளகாய் தூளையும் சேர்த்து சாம்பார் நல்லா கொதி வந்த கையோட இப்போ திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்து 3 நிமிஷத்துக்கு சாம்பாரை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கடைசியா சுத்தம் செஞ்சு வச்சிருந்த தோசை முருங்கை கீரையை சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு 2 நிமிஷத்துக்கு கீரையை வேக வச்சு எடுத்தா ருசியான தோசை முருங்கை கீரை சாம்பார் ரெடி.